இன்னைக்கு சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்களை வந்து முதலமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து 27 எம்எல்ஏக்களும் வந்து தாவேகாக்கு ஆதரவாக இருக்கும். இந்த தேர்தலில் வந்துட்டு அதிமுக தோத்துருச்சுன்னா நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும், அதைத்தான் இவங்க வற்புறுத்தும் போது அவர் அதை ஏற்றுக்கல. அது இல்லாத திமுக உதவியோடு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அது வந்துட்டு அதிமுகவே அடிச்சிடும். இந்த ஆளுநர் என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுக ஒன்றா வந்துட்டு 118 இடத்த காட்டினா கூட நான் அவங்கள ஆட்சி அமைக்க அழைப்பேன்ட்டார். அவர் தான் போட்டு உடைச்சார். அப்போ இதெல்லாம் நடக்காத அவர் வந்து அதை சொல்ல போகிறதில்ல. ஆக இது நடந்திருக்குது. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அது இல்லை, ஆனால் அப்படி ஒன்று நடந்திருக்குது. அதுலேயும் வந்து திருமாவளவன் வந்துட்டு முன்னிலைப்படுத்துறான்னு சொல்லி இது பண்ணி அது எடப்பாடி பழனிசாமி ஏற்காது போயிட்டாரு அப்படின்றதோ, அதன் காரணமாக தான் திரும்ப வந்துட்டு இந்த ஆதரவு கடிதத்தை தர்றது 2 நாள் டிலே ஆச்சு. திரு எடப்பாடி அவர்கள் வந்து சபாநாயகர் அவர்களை வந்து சந்திச்சிருக்காங்க. அது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வந்து நீடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா அவர் சொல்லியிருக்காரு. 2 குரூப் என்ன சொல்றோம், நாங்கள் தான் கட்சிப்பாங்க. யார் தீர்மானிக்கிறது? 2/3 தானே பரவாயில்ல, ஒருத்தர் அங்கீகரிச்சிடலாம், அவங்க தான் கட்சி அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 27-20 வந்து நிற்கிறாரு. இதில் எப்படி தீர்மானிக்கிறது? எடப்பாடி அதிமுக சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுற வேண்டியது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 2 பேரையும் 2 குரூப்பாக வச்சிருவோம். வச்சுட்டு நம்ம வந்துட்டு பலனை அடைவோம். என்டிஏ கூட்டணியில இருந்து தான் அதிமுக இருக்காங்க. அந்த அதிமுக டீம்ல இருந்து இவ்வளவு எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவா வராங்க அப்படின்னா அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்றதுக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? விஜய் எது செஞ்சாலும் அவர் ஓட்டு போட்ட மக்கள் ஏற்றுக்குவாங்க. விஜய் பேசினாரு, விஜய் வந்தார், விஜய் சொன்னார், விஜய் செய்வார், விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது, எல்லாத்துக்கும் அவங்களே நியாயம் கற்பிப்பாங்க. அதுக்குன்னே ஒரு குரூப் ஒன்று இருக்குதான், ரூட் அப்படின்ட்டு. முதலமைச்சர் அவருடைய ஜோதிடர் ராதன் பண்டிட் அவர்களுக்கு வந்து அரசு பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கஜானாவை புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு விடயம். இதில் ஜோதிடருக்கு என்ன வேலை இருக்குது? 212 கோடி மூடி இருக்காங்க. அது ஜோதிடர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? நாளைக்கு அத்தனை 10-12 மணிக்கு அது மூட தொடங்க சரியாக வருனார். அதான் சொல்ல போகிறாரு. அதாவது ஜோதிடத்தின் மூலமாக கேன்சரை இது பண்ணுற ஒரு பொம்னாட்டி ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவங்க எம்எல்ஏவை ஆக்கிட்டாங்க. அவங்களாம் சட்டப்பேரவையில் வந்து என்ன பண்ணுவாங்க? காலக்கொடுமையை சீமான் அடிக்கடி சொல்கிறாரு. அதான் போல. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக கட்சி வந்து இப்போ 2ஆக உடைஞ்சிருக்கு. அதாவது நேற்றைய தினத்தில் சட்டப்பேரவையில் அதிமுக கட்சி 2 டீமாக தான் வந்து வந்திருந்தாங்க. இன்னைக்கு சி.வி. சண்முகம், வேலுமணி அவர்களை வந்து முதலமைச்சர்களை சந்திச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து 27 எம்எல்ஏக்களும் வந்து தாவேகாக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம்தான். இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை வந்து சொல்லலை. அதாவது இவங்களுக்குள்ள அந்த முக்கிய தலைவர்களுக்கு நடுவில் பேசும்போது, இந்த தேர்தலில் வந்துட்டு அதிமுக தோத்துருச்சுன்னா நான் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும், அதைத்தான் இவங்க வற்புறுத்தும் போது அவர் அதை ஏற்றுக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. அது இல்லாத இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சண்முகம் வந்துட்டு ஒரு பயங்கர குற்றச்சாட்டை சொல்கிறார். திமுக உதவியோடு சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அது வந்துட்டு அதிமுகவே அடிச்சிடும். திமுக நம்மளுக்கு எதிரி கட்சி, நம்ம எப்படி அவங்களோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி, இந்த அளவுக்கு போயிட்டதுக்கப்புறம் கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு வந்துருக்குது. அதனால் நாங்கள் வந்துட்டு தனித்து செயல்படுறதுக்கு முடிவெடுத்து அதனால தான் நாங்கள் வந்துட்டு லெட்டர் கொடுத்தோம், சபாநாயகருக்கு லெட்டர் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆதரவாக 27 பேரோ 30 பேரோ இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கடைசியாக சொன்னது சண்முகம் ரொம்ப முக்கியம். இன்னமும் பொதுச் செயலாளராக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். நாங்கள் அவர்கிட்ட சொல்லக்கூடியது என்னென்னா, பொதுக்குழுவை கூட்டுங்க, நம்ம அங்கே எல்லாத்தையும் விவாதித்து இறுதி முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு பொதுக்குழு இவர் சொன்னது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் கூட்டுவார்ன்றது ரொம்ப சந்தேகம் தான். அப்படி கூட்டினாலும் அது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்றதும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இது போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கத்தில் என்ன அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு எதிர்ப்போன்றாரு. இப்போ இருக்கிற தாவேகா அரசை வந்துட்டு நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா, சி.வி. சண்முகம் ஆகட்டும், இல்லை வேலுமணி ஆகட்டும், இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு விஜயை வலிமைப்படுத்தக்கூடியது தான், தாவேகா அரசை வந்துட்டு வலிமைப்படுத்தக்கூடியது தான். அதனால் நாளைக்கு வந்துட்டு இவங்க மாற்றி ஓட்டு போட்டாலும் அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏற்கனவே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பெரும்பான்மை இருக்குது. இவங்களும் வந்துட்டு ஆதரித்து ஓட்டு போட்டாங்கன்னா அப்புறம் அது ஒரு பெரிய அளவிற்கு அவர் எண்ணிக்கை ரீதியாக வந்துட்டு ரொம்ப சேஃப் ஆகிடுறாரு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஆனால் அதிமுக என்ன ஆகும்? கடைசியாக நம்ம வந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு கட்சி 1,24,00,000 ஓட்டு பெற்றிருக்குது. ஆனால் திமுக 55 லட்சம் ஓட்டு இழந்திருக்குது. போன தேர்தலோடு ஒப்பிடும்போது திமுக 55 லட்சம் ஓட்டு அது இழந்திருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 49 லட்சம் இழந்திருக்குது ஓட்டு. அப்போ அதிமுக மறுபடியும் அவங்க ரீஆர்கனைஸ் பண்ணி பழையபடி ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக அவங்க கொண்டு வராமல் மறுபடியும் அதிமுகவுக்கு எதிர்காலம் அப்படின்றது இருக்காது அப்படின்றது தான். அதே மாதிரி வந்து இப்போ ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்கிற ஒரு விஷயம்,
அதிமுக இரண்டாக பிரிந்ததுக்கான காரணம் வந்து திமுக தான்ற குற்றச்சாட்டு தான் அவங்க வந்து எழுப்புறாங்களே தவிர இது முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு டிஸ்கஸ் வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, இதெல்லாம் ஹிந்துவில் பற்றியாக எழுதி விட்டாங்க, நம்மளும் பேசிவிட்டோம், எனக்கும் தெரிய வந்துச்சு எல்லாமே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குறுக்க வழியை ஒரு அரசியல் கட்சி நாடி இருக்கலாம். அது திமுகவாக இருக்கலாம், அண்ணா திமுகவாக இருக்கலாம். இது தவறு. இப்போ இந்த மேண்டேட் ஒன்று வந்துருச்சு. என்ன சொன்னார் ஸ்டாலின்? நாங்கள் எதிர்கட்சியாக சிறப்பாக திறம்பட பணியாற்றுறோம் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வேற ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதுன்றது எப்படி சரியாக வரும்? நீங்களே ஒரு பிரதான கட்சி தான், உங்களை விட கம்மியான ஆதரவு பெற்ற மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ உள்ளபடியே அப்படி ஒரு மூவ் நடந்திருக்குது. அது எதை வச்சு சொல்கிறேன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் நான் தான் முதல்வராக பொறுப்பேற்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆளுநரை போய் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு தான் அவர் வந்துட்டு புதுச்சேரிக்கு போனார். அப்புறம் இங்கே மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. அப்போது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஆளுநர் என்ன சொன்னார்னா, திமுகவும் அதிமுகவும் ஒன்றா வந்துட்டு 118 இடத்த காட்டினா கூட நான் அவங்கள ஆட்சி அமைக்க அழைப்பேன்ட்டார். அவர் தான் போட்டு உடைச்சார். அப்போ இதெல்லாம் நடக்காத அவர் வந்து அதை சொல்ல போகிறதில்ல. ஆக இது நடந்திருக்குது. ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அது இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு விலக பார்க்குறாங்க. ஆனால் அப்படி ஒன்று நடந்திருக்குது, இதுதான் உண்மை. அதுலேயும் வந்து திருமாவளவன் வந்துட்டு முன்னிலைப்படுத்துகிறான்னு சொல்லி இது பண்ணி அது எடப்பாடி பழனிசாமி ஏற்காது போயிட்டாரு அப்படின்றதோ, அதன் காரணமாக தான் திரும்ப வந்துட்டு இந்த ஆதரவு கடிதத்தை தர்றது 2 நாள் டிலே ஆச்சு அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ சிவி சண்முகம் அவர்கள் வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு சொன்ன விஷயத்தினால முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருப்பார், அவர் என்ன முடிவு எடுப்பார் நினைக்கிறீங்க? இல்லை, அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவர் சேஃப் ஆகிட்டார். 120 தொகுதியோடு வந்துட்டார். இவங்களும் கூட இருக்கட்டுமே, நமக்கு ஒரு பலம் தானே, பஃபர் அப்படின்வாங்களே அந்த மாதிரி கூடுதல் பலம் தானே, அதனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருப்பார். அவர் ஒரு அரசியல் தலைவர் தான். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு முதலமைச்சர், அவருடைய கட்சி, அவருடைய கூட்டணி அரசுக்கு ஆதரவாக வந்துட்டு வெளியிலேருந்து ஒரு ஆதரவு வருது அப்படின்னா அதையும் அவர் எடுத்துக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அவர் கூட்டணியில் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எப்படி அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்றது தெரியல. நாளைக்கு வந்துட்டு நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்குது. நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி குரூப் சொல்லிடுச்சு, நாங்கள் எதிர்த்து வாக்களிக்க போகிறோம். ஆனால் வேறு யாரும் சொல்லலை. ஸோ அதனால் நாளைக்கு நடக்கக்கூடியது நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிச்சிட்ட உடனே அதுக்கப்புறம் விஜய் இன்னும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய திட்டத்தை வெளிப்படுத்தலாம். இந்த மாதிரி இப்படி தான் இருக்குது, ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு ஆட்சியோட நிலத்தன்மைக்கு இவங்களுடைய நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிறலாம். வேறு ஒன்றும் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே வெளியிலேருந்து ஆதரவு தரக்கூடிய கட்சிகள் கோச்சிக்க போகிறதில்ல. எல்லாத்தையும் ஓரளவு கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டார் விஜய். ரைட், ஓகே, இப்படி தான் போக போகுது இந்த அரசு அப்படின்ற மாதிரி. அதான் இது போய்ட்டு ஸ்டாலினை சந்தித்தார். அதான் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு. அந்த சந்திப்பு அதோடு நின்றக்கூடாது அப்படின்றத எல்லாரையும் சந்திக்கிறார். சரி, இப்போ அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில இல்லை, அதாவது எந்த கூட்டணியிலும் அதிமுக இல்லை அப்படின்னு சொல்லி சிவி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் இந்த முடிவை எடுக்கலாம்? டிக்ளரேஷன், ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன், அவ்வளோதான். முடிவு எடுக்க முடியுமா அப்படின்னோம்னா முடியாது தான். ஏன்னா இன்னமும் நீங்கள் பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் அறிவிப்பீங்க? அது சரிப்பட்டு வராது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பொதுக்குழு கூட்டுங்க பதிவு பண்ணுறாங்க. அதை ஒரு கூட்டுறாரா கூட்ட மாட்டார். அப்போ என்ன ஆகும்? இவங்க ஒரு அணியாக இருக்கிறாங்க, அது 27, அவர் ஒரு 20. அப்போ 2 பேரையும் வந்துட்டு எப்படி பிரிக்கிறது? இது ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய அவைத்தலைவருக்கு வந்துட்டு சபாநாயகர் வந்துட்டு ஒரு பெரிய தலைவலி. அவர் எப்படி பண்ணுறாருன்றதை பார்ப்போம். ஏன்னா அவையில் வந்துட்டு 2 கட்சியாக அவரையும் பேச விட்டார், இவரையும் பேச விட்டார். இன்றைக்கே முதல்ல எடப்பாடி பழனிசாமி பேசுகிற உடனே அவர் வேலுமணி பேச எழுதார். நீங்களும் பேசுகிறீங்களா? ஆமாம் பேசுங்க அப்படின்ட்டார். ஸோ ஒரே கட்சி சேர்ந்து 2 பேரும் பேசிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2த்தையும் ரெகக்னைஸ் பண்ணி விட்ருவோம், 2 பேரையும் 2 குரூப்பாக வச்சுருவோம், வச்சுட்டு நம்ம வந்துட்டு பலனை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இவங்க அவங்களோட இருப்பாங்க. இது பிளந்தது தான். இது மறுபடியும் ஒட்டுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. சரி, முதலமைச்சர்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காரு, அதாவது அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு. அப்போ என்டிஏ கூட்டணியிலிருந்து தான் அதிமுக இருக்காங்க. அந்த அதிமுக டீம்லேருந்து இவ்வளோ எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவாக வராங்க அப்படின்னா அதை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்றதுக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? விஜய் எது செஞ்சாலும் அவர் ஓட்டு போட்ட மக்கள் ஏற்றுக்குவாங்க. அவர் ஓட்டு போடாத மக்களை பற்றி கவலை இல்லை. அப்படி தானே இருக்குது. விஜய் பேசினார், விஜய் வந்தார், விஜய் சொன்னார், விஜய் செய்வார், விஜய் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் எதையும் அவங்க ஏற்றுக்குருவாங்க. எல்லாத்துக்கும் அவங்களே நியாயம் கற்பிப்பாங்க. அதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று இருக்குது, ரூட் அப்படின்ட்டு. அதனால் அதெல்லாம் வச்சு அவங்க பண்ணுவாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜயனுடைய தலையாய அது விஷயம் வந்துட்டு அவருக்கு கொடுத்த உறுதிமொழி. அவர் அள்ளி வீசிட்டார். அதெல்லாம் எப்படி சாதிக்க போகிறாரு அப்படின்றத அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சவாலை தவிர வேறு எதுவும் பெருசாக இருக்காது. அதை அவர் எப்படி பண்ணுறாருன்றதை பார்ப்போம். அவர் எடுத்த உடனே 10 லட்சம் கோடி கடன் கஜானா காலின்றார். அதை உடனே ஸ்டாலின் உடச்சி விட்டார். அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த விவாதங்கள்லேயும் எல்லாரும் அதெல்லாம் பேசி இது பண்ணிவிட்டோம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பட்ஜெட் இன்னமும் இருக்குது. போட்ட பட்ஜெட் இன்னமும் இன்றைக்கி எஃபெக்டிவாக தான் இருக்குது, இடைக்கால பட்ஜெட்டு. அதனால் இது பணம் இல்லை அப்படின்னு சொல்லி எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுக்கெல்லாம் எந்த விதமான இதுவும் கிடையாது.
புரியுதுங்களா? அடிப்படையும் கிடையாது. சில முதலமைச்சர் அவர்களுடைய ஜோதிடர் ராதன் பண்டிட் அவர்களுக்கு வந்து அரசு பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இத நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா சோசியல் மீடியால இப்போ பல விமர்சனங்கள் வந்து எழுப்பப்படுது. ஜோதிடருக்கெல்லாம் பதவி கொடுக்கப்படுதா? அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் என்னன்னு சொல்றது? அரசியல் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மக்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, நாட்டை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, கஜானாவ புரிஞ்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு விடயம். இதுல ஜோதிடருக்கு என்ன வேலை இருக்குது? இப்போ செஞ்சா அது சரி, நாளைக்கு செஞ்சா தப்பு. 212 கோடி மூடியிருக்காங்க. அது ஜோதிடர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? நாளைக்கு காத்தால 10, 12 மணிக்கு அது மூட தொடங்குங்க சரியா வரும்னாரு. அதானே சொல்லப் போறாரு. நேரங்காலம் எத்தனை அவர் சொல்லப் போறாரு. கொள்கை ரீதியா நாட்டு மக்களுக்காக எடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்டத்தை வந்துட்டு தேவையில்லை அப்படின்றத ஜோதிடர்கிட்ட போய் முடிவு எடுக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு சட்டப்பேரவை? அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய நிர்வாக அமைப்பு? ஸோ இதெல்லாம் ஒரு தேவையற்றது. வேதாளத்தை தூக்கி முதுகுல ஏற்றிக்கிறது. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு அரசியல்ல அறிவு வேணும் அப்படின்னோம்னா, நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னோம்னா, சட்டப்பேரவை விவாதங்கள் ஏற்கனவே இருக்க செக்ரட்டரிஸ்லாம் இருக்காங்க. அரசனுடைய துறை செயலாளர்கள்லாம் இருக்காங்க. அவங்ககிட்ட பல விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எப்படி நடந்தது, என்ன நடந்தது, எப்படி டேக்கிள் பண்ணாங்கன்ட்டு. எல்லாம் தெரிஞ்சவர் ஒன்றும் கிடையாது விஜய், அது நமக்கே தெரியும். இவங்க என்ன பண்ண போகிறாங்க? எத்தனை மணிக்கு ஆஃபீஸ் விட்டு போகணும், எத்தனை மணிக்கு ஆஃபீஸுக்கு புறப்படணும், இப்படிலாம் பண்ணலாமா? இதெல்லாம் சரியாதெல்லாம். இப்படி ஒரு செய்தி வந்தது மிக மிக மோசமான ஒரு முன்னுதாரணம், ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். மிக தவறான ஒரு அணுகுமுறை. ஜோதிடரை வச்சுக்கிறது, ஏற்கனவே ஒரு அதாவது ஜோதிடத்தின் மூலமாகவோ ஏதோ ஒன்று மூலமாக கேன்சரை இது பண்ணுற ஒரு பொம்னாட்டி ஜெயிக்க வச்சுட்டாங்க, அவங்க எம்எல்ஏவாக ஆக்கிட்டாங்க. என்ன அதெல்லாம்? அவங்களாம் சட்டப்பேரவையில் வந்து என்ன பண்ணுவாங்க? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தேர்ந்தெடுத்த மக்கள் தள்ள அடிச்சுக்கிட்டே சரி தான் போவாங்க. காலக்கொடுமைன்னு சீமான் அடிக்கடி சொல்வார். அதான் போல இது. எல்லா கட்சி தலைவர்களும் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காரு சார். ஆனா வந்து எடப்பாடி அவர்களை மட்டும் இன்னும் சந்திக்கவே இல்லை. பிஜேபி கூட தான் சந்திக்கல. அதுக்கு பிறகு அவர் அந்த ஆண்டு இந்த மாதம் இறுதியில் போயிட்டு மோடி அமித்ஷாவையும் சந்திக்க போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மெயினாக வந்துட்டு அவர் எடப்பாடியை சந்திக்கிறதுக்கான இது இல்லை. நியாயமாக பார்த்தோம்னா ரொம்ப திட்டினது வந்துட்டு ஸ்டாலினை தான். ஸ்டாலின் அங்கிள்லேருந்து ஆரம்பிச்சு ஸ்டாலின் சிஎம் சார்ன்ற வரைக்கும் எல்லாம் பேசினார். அங்கேயே போயிட்டார் அவர். அதுக்கப்புறம் எங்கேயும் போகலாம். ஒருவேளை நாளைக்கு அவர் எடப்பாடியை நாளைக்கு வச்சுக்கிறாரோ இன்னும் தெரியல. நாளைக்கு எல்லாம் முடிச்சிட்டோன்னு போவோம் அப்படின்னு வச்சுட்டு எதுக்கு ஒரு இணக்கப்பாடு? எல்லாரோடையும் நான் வந்துட்டு ஒரு இசையோடு நான் வந்துட்டு இந்த ஆட்சியை கொண்டு போக பார்க்குறேன் அப்படின்றது தான் அவர் உணர்த்துறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் என்ன அடிப்படையில் பேசிட்டு இருக்காருன்னு அவர் தான் சொல்லணும். இது வரைக்கும் அது தொடர்பாக அவர் எந்த அறிக்கையும் விடலை. பார்ப்போம். எடப்பாடி ஏன்னா நம்ம விஜய் இப்படி தான் சொல்கிறாரு, இப்படி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறாரு அப்படிலாம் நம்ம சொல்ல விடாது. அவர் தான் சொல்லணும். இதுக்கப்புறம் பார்த்து அவர் பேசுகிறாரு வாயை திறந்துன்றதை பார்ப்போம். சார், எடப்பாடி அவர்கள் வந்து சபாநாயகர் அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க. பல விஷயங்கள் வந்து பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வந்து நீடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா அவர் சொல்லியிருக்கிறதா சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க இயல்பாக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான். நான் தான் கட்சி. ஒரு கட்சி பிளவுபடும் போது 2 குரூப் என்ன சொல்கிறோம்? நாங்கள் தான் கட்சி, நாங்கள் தான் கட்சிப்பாங்க. யார் தீர்மானிக்கிறது? எண்ணிக்கை வச்சு தீர்மானிப்பது 2/3 தானே பரவாயில்ல, ஒருத்தர் அங்கீகரிச்சிடலாம் அவங்க தான் கட்சி அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 27-20 வந்து நிற்குது. 47 பேர் மொத்தம் நிற்குது. இதில் எப்படி தீர்மானிக்கிறது? அதனால் இது அதிமுக ஏ, இது அதிமுக பி, இல்லாட்டி அதிமுக 1, இல்லாட்டி அதிமுக 2, இல்லாட்டி அதிமுக எடப்பாடி, அதிமுக சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டுற வேண்டியதுதான், வேறு வழி இல்லை. சரி, தொடர்ந்து வந்து சட்டப்பேரவையில் நடந்த ஒரு விஷயம், அதாவது வந்து அமமுக கட்சியுடைய எம்எல்ஏ அவர்கள் காமராஜர் அவரை வந்து கட்சியிலிருந்து வந்து தினகரன் அவரை நீக்கியிருக்காரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தாவேக்காக்கு ஆதரவாக பேசினாலும் நீக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? தினகரன் இது ஹார்ஸ் ரைடிங், அவரை வந்துட்டு துட்டு கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ உண்மை என்னாச்சு? அப்படி கிடையாது. அவர் தாவேக்காவை தான் ஆதரிக்கிறாரு. அவர் ஒரே எம்எல்ஏ ஆதரிக்கிறாரு. தீர்மானம் ஆகி போச்சு இல்லை, உடனே ஒரு கட்சி விட்டு நீக்கிட்டார். இவ்வளோதான். இப்போ தினகரன் சொன்னது வந்துட்டு 8 கட்டியே போய் அப்படின்றது தெரிய வந்துச்சு. இல்லை, காமராஜர் அவர்களே வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு சார். அதாவது வந்து அந்த வீடியோ வந்து ஏஐ வீடியோ தான். ஒருவேளை அது என்னோட வீடியோவாக இருந்தாலும் தேர்தலுக்காக 25 நாட்கள் வந்து நான் காரில் பயணித்தேன், அப்போது கையெழுத்திட்ட ஒரு வீடியோவாக இருக்கலாம்ன்றது கூட அவர் வந்து சொல்லியிருந்தாரு சார். அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இல்லை. இப்போ தான் எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு இல்லை, கவர்மெண்ட் ஃபார்மேஷன் முடிஞ்சு போச்சு, சப்போர்ட்டும் உறுதியாயிடுச்சு. நாளைக்கு வாக்கெடுப்பு நடக்க போகுது. இதுக்கப்புறம் அந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் அவருக்குன்னு ஒரு பெரிய இடம்லாம் கிடையாது. இவரை ஆதரிக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அவர் தாவேக்காக கூட வந்துடலாம். புரியுதுங்களா? இப்போ தாவேக்கா ஓட்டு பிரித்ததுனால தானே அமமுக வந்துட்டு ஜெயிச்சிருக்குது. டிஆர்பி ராஜாவை தோற்கடிக்க முடியும் மன்னார்குடியில். அதனால் ஓட்டை பிரித்ததுனால தான் அவர் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் நாட்டை பக்கம் வந்துட்டு இவரோட சேர்ந்துடலாம். அப்படி ஒரு நிலைமை ஏற்படும்.
சரி, தொடர்ந்து வந்து இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பதவியேற்றப்போ 3 திட்டங்களுக்கு வந்து கையெழுத்திட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து இப்போ 717 டாஸ்மார்க் வந்து மூட சொல்லியும் அவர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. காலையில உத்தரவிட்டது நிலையில மத்தியானம் டைம்ல வந்து 50க்கும் மேற்பட்ட டாஸ்மாக்கள் வந்து மூடப்பட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. இதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க விஜய் அவர்களுடைய இந்த மூடப்பட்ட செயல்பாடு? டாஸ்மாக் ஒன்று, அதுலேருந்து அடுத்த திறந்துருக்கிற டாஸ்மாக் எவ்வளோ தொலைவு? சைக்கிளில் ஒரு பெரிய பிரிச்சோன்னா அங்கே போக போகிறோம், இங்கே குடிக்கிறது போல அங்கே குடிச்சிட்டு போகிறோம், அங்கே போய்ட்டு வாங்கிட்டு குடிச்சிட்டு போகிறோம், அவ்வளோதானே. விஜய் செஞ்சது ஒரு ஸ்கூல் பக்கத்துலேயும் மருத்துவமனை பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது. அது வந்துட்டு அது ஏற்கனவே அந்த அரசு செஞ்சுருக்கு. இவர் வந்துட்டு உடனே இன்னும் திட்டமிட்டு ஒரு 717 அப்படின்னு சொல்லிட்டு இவர் செஞ்சுருக்காரு, அவ்வளோதான். இது வந்துட்டு ஒன்றும் குடி பழக்கத்தையோ இல்லை குடி விற்பனையினுடைய அளவையோ இல்லை குடிக்கிறதுனுடைய தன்மையோ குறைக்காது. இது பொதுவாக வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு ரீஃபார்ம்னு கூட சொல்லலாம், சீர்திருத்தம்னு கூட சொல்லலாம். ஏன்னா பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கக்கூடாது, மருத்துவமனை பக்கத்தில் இருக்கக்கூடாது, கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடாது, எந்த வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. சொல்றது நல்லது தான். ஒரு மாதிரி அப்படியே மதபில் நம்ம ஆட்கள் வந்துட்டு யார் பண்ணிட்டும் போதுவான், அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டு ஓரமாக இது பண்ணிட்டாங்க. ஆனால் இதனால் குடிகாரனை வந்துட்டு நீங்கள் மாற்றவும் முடியாது, குடி பழக்கம் குறையவும் குறையாது. அடுத்து வந்து இந்த போதைப் பொருள் தடுப்பு படை வந்து உருவாக்குறதுக்கான முயற்சியும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு சார். இப்போ ஆவடி, சேலம் போன்ற இடங்கள்ல இதுக்கான விஷயங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. 65 இடங்கள்ல. அதாவது போதைப் பொருள் தொடர்பாக நாம் நிறைய பேசியிருக்கிறோம். இப்போவும் சொல்ல வரேன், இந்த போதைப் பொருள் தடுப்பு பொதுவாக இது வந்துட்டு 2023 ஆகஸ்ட் 8ஆம் தேதி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவால் படியாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னம்னா போதைப் பொருள் கடத்தல், டிஸ்ட்ரிபியூஷன், ஒழிப்பு இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னா நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, என்சிபி, போதைப் பொருள் தடுப்பு வாரியம். அது எப்படி இது பண்ணுது அப்படின்னம்னா பல்வேறுபட்ட அளவில் வந்துட்டு உயர்மட்ட குழுலேருந்துட்டு மாநில மாவட்ட அளவில் குழுக்களை நியமிச்சு தான் பண்ணுது. பாருங்கள், the government has introduced NCORD mechanism in 2016 to have effective coordination of action among various ministries, departments, central and state law enforcement agencies dealing with narcotics. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அபெக்ஸ் லெவல் கமிட்டி ஹோம் செக்ரட்டரி தலைமையில் வச்சுருக்கிறாங்க. ரெண்டாவதாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல் கமிட்டி ஹெடட் பை ஸ்பெஷல் செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஸ்டேட் லெவல் கமிட்டி ஹெடட் பை சீஃப் செக்ரட்டரி ஆஃப் த கன்சர்ன்ட் ஸ்டேட். டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி ஹெடட் பை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட். 4 லெவலில் இருக்குது. ஸோ இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 65 இடங்கள் இது பண்ணிவிட்டு நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்றாங்க. போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம். போதைப் பொருள் புழக்கத்தை கன்சம்ஷன் இருக்குல்ல, அது எப்படி தடுக்க போகிறீங்க? புரியுதுங்களா? இப்போ போதைப் பொருள் வந்துட்டு ஏதோ தான் வழியில் வந்துட்டு இப்போ எப்படி விற்கப்படுது, போதைப் பொருள் வர்றது வந்துட்டு கடத்திட்டு வர்றது இதெல்லாம் வந்துட்டு பிடிச்சிடுறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பிடிச்சிடுறாங்க, ஓகே, விற்கிறத தடுத்துடுறாங்க. ஆனால் இந்த கொரியர் வழியாகவும் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக அது உள்ளே வருது, அதை எப்படி நீங்கள் தடுக்க போகிறீங்க? ஒன்று, எப்படி அதில் ஏற்கனவே ஆட்பட்டவங்கள மீட்க போகிறீங்க? இதுதான் சவால். இப்போ யார் போதைப் பொருள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ கன்சம்ஷன் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு ஹோம் மினிஸ்ட்ரிக்கிட்டே இல்லை. அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் எது அப்படின்னோம்னா கன்சம்ஷன், அதாவது இதுக்கு அடிமைப்பட்டவங்கள வந்துட்டு மீட்கணும், அவங்கக்கிட்ட மறுபடியும் போதைப் பொருள் சேராதபடி பார்க்கணும். அப்போ இது ரொம்ப விரிவான ஒரு திட்டம் போட்டு தான் அதை செய்யணும். அது இவங்க செய்கிறாங்களா அப்படின்றது பொறுத்தவரை தான் பார்க்க முடியும். இப்போ பண்ணது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தடுப்பு முயற்சி தானே ஒழிய மீட்கும் முயற்சி இல்லை.